இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 18 22 முடிய நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். இந்த கேள்வியை நம்முடைய சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளலாம். தவக்காலம் வரப்போகிறது. தவக்காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் ஒரு சிலர் நோன்பு இருக்கிறார்கள். ஒரு சிலர் ஒருத்தல் முயற்சிகளை நிறைய செய்கிறார்கள். தங்களுடைய மிக அவசியமான காரியங்களையும் கூட தவிர்த்து கடவுளுக்கு அந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சமுதாயத்தில் பணி செய்கிறார்கள். தங்களை ஒடுக்குகிறார்கள். இது ஒரு சிலர். இயேசுவோடு இருந்த சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை, அதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இயேசுவும் கூட மணமகன் தங்களோடு இருக்கும் அளவும் தோழர்கள் நோன்பு இருக்க மாட்டார்கள், மணமகன் பிரியும் வேளையில் நோன்பு இருப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். வருஷா வருஷம் இந்த நோன்பு காலம் வருகிறதே, நமக்கு தேவை என்ன? நம்மிடம்தான் இயேசு இருக்கிறாரே. அருட்சாதனங்கள் உண்டு, தனி ஜபங்கள் உண்டு, தனி தியானங்கள் உண்டு. இயேசு நம்மோடு இருக்கிறார், நாம் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? அன்பானவர்களே, திருச்சபை கட்டளைகளிலே ஒன்று, நோன்பு காலத்திலே, தவக்காலத்திலே அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது பாவ அறிக்கை செய்து நன்மை உட்கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளை, திருச்சபையினுடைய கட்டளை. அது யாருக்கு சொல்லப்பட்டுள்ளது? நார்மல் கிறிஸ்தவங்களுக்கா? கெட்டு போன பயல்களுக்கு. வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்து தொலை, வாழ்வை பிடிச்சுக்க, விட்டுடாத என்ற நோக்கத்தில் தான் அந்த கட்டளை. அன்பானவர்களே, அப்படியானால் என்ன பொருள்? நம்முடைய வாழ்க்கையிலே தவக்காலமானாலும் பொது காலமானாலும் உயிர்ப்பின் காலம் அல்லது திருவருகை காலம், எந்த கிறிஸ்து பிறப்பு காலம், எந்த காலமானாலும் நமக்கு தினம்தோறும் ஒருத்தல் முயற்சிகள் செய்ய தேவை உண்டு. அருட்சாதனங்கள் இருக்கிறது, ஜபங்கள் இருக்கிறது, தியானங்கள் இருக்கிறது. தேவை ஏன் இருக்கிறது? நம்ம நிறைய நேரத்துல சரியா பங்கெடுக்கிறது இல்லை. நிறைய நேரத்துல நம்ம ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலோ அல்லது மற்ற அருட்சாதனங்களிலோ பங்கெடுப்பது சடங்கு போல பங்கெடுத்து விடுகிறோம். மனசை திருத்திக்க, மனமாற்றத்திற்கான மனமாற்றம் பெற்றவர்களுக்கான சாட்சியங்களை, உங்களுடைய செயல்களை வெளிப்படுத்துங்கள். 3:8 நம்ம லூக்கா நற்செய்தியில பார்க்கிறோம். அப்ப அந்த செயல்கள் இல்லாமல் போகும். அடிக்கொரு முறை நமக்கு அந்த செயல்கள், இயேசுவோடு தங்கி இருத்தல் இல்லாமல் போகும். அதை சீர் செய்து கொள்வதற்காக ஒருத்தல் முயற்சி செய்ய, நோன்பு இரு, விரதம் இரு என்றெல்லாம் நமக்கு பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் வருஷம் ஒரு தடவை தவக்காலம் கட்டாயம் வரும். நோன்பு இருந்தே ஆகணும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல வேளைகளிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம் திருமுன்பாக பாவிகளாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருட்சாதனங்கள் உண்டு, தியானங்கள் உண்டு, ஜபங்கள் உண்டு. இவ்வாறு உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு வாய்ப்புகள் தினம்தோறும் இருந்து கொண்டே இருந்தாலும் பல வேளைகளிலே உம்மோடு நாங்கள் இருப்பதில்லை. மணமகன் எங்களிடம், தோழர்களிடம் இருப்பதில்லை. ஆகையினால் நோன்பு இருக்க வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அதை நாங்கள் கடைபிடிக்க முயலுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவ நிலையிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்வீராக. எப்போதும் உம்மோடு இணைந்து வாழுகின்ற வரத்தை தருவீராக. எங்கள் பாவங்களுக்கு அடிக்கொரு முறை பாவ அறிக்கை செய்வதோடு ஒருத்தல் முயற்சிகளை செய்து எங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.